மணிவாத்து மணிவாத்து. இப்போ வருவே பாருங்க நெய் மாதிரி. அடா அடா அடா. சரி மாமா பாருங்க பீஸ் அப்படியே லட்டு லட்டா லட்டு லட்டா. அடுத்த கட்டமாக ஏய் சாமாப்பா அப்படி. ஆஹா லெக் பீஸ் எல்லாம் அப்படியே நல்லா குக் ஆகிட்டு இருக்கப்பா. மக்கள் அடுத்து தண்ணி நடந்த கலர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மிளகுச்சாந்து அரைச்ச மல்லங்க. அப்புறம் அதுலேயே தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டேன். மக்கள் அடுத்த கட்டமாக டாடி சிம்பிள் எடுத்துருக்காரு. ஆஹா மோ மன கொளுத்துதே. வெள்ளச்சோளமும் நாட்டுக்கம்பு காட்டுக்கம்பு இருக்குல்ல அதுவும் போட்டிருக்கு. சமையல் ரெடி ஆகுதா இல்லையோ சாப்பிட்றதுக்கு தேவையான விஷயங்களை ஜம் ஜம்னு செய்ய ஆரம்பிச்சிடணும். ஆஹா ஆடா ஆடா ஆடா. அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறத விட செயலில் இறங்கினாதான் நல்லா இருக்கும். பல்லவி லெக் பீஸ் வேணும் உனக்கு? கட்டாயமாக தெரியும் நம்ம தாய் குலத்துடைய கை பக்குவா. அப்படியே அந்த இட்லிக்குமே இந்த வாத்து குழம்புக்கு உண்மையாக 4 இட்லி சாப்பிட்றோம், 6 இட்லி சாப்பிட்லாம், 6 இட்லி சாப்பிட்றோம், 8 இட்லி சாப்பிட்லாம், 8 சாப்பிட்றோம், எப்படி 10 சாப்பிட்லாம். வணக்கம் மக்கள், வெல்கம் டு கே. இங்கே ஒரு சுடுகள் ஒன்றாந்து வைக்கிறானாமா. திம்பூர் வரவங்க கோல் பவரை பண்ணிட்டுக்கிறேன். கேசவன் யூடியூப் சேனல். மக்களே இன்றைக்கி வந்து சண்டே. ஆக்சுவலாக வந்து காலையிலேயே ஒரு வீடியோ எடிட் பண்ணியிருந்தா இன்றைக்கி 1 மணிக்கு வீடியோ போட்டிருக்கலாம். அது வந்து காலையில் வந்து வீடியோ எடிட் பண்ண முடியல. பிகாஸ் வந்து ஒரு மாரத்தானுக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று பண்ணி கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக பேசணும் பாருங்கள். பேச்சு எத்தனை மணி நேரமாக இருக்குது? ஒரே என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ கட் பண்ணி வணக்கம் மக்களே வெல்கம் டு கேசவன் யூடியூப் சேனல் ஒரு கட் பண்ணிவிட்டு அடுத்த வார்த்தை அடுத்தடுத்த மேட்டரை சொன்னோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஒரு 2.5 நிமிஷம் வீடியோங்க அது. அதை வந்து ஒரே டேக்கில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். போய் பாருங்கள். எங்கள் ஊர் சிவகரையில் வந்து மாரத்தான் நடக்குது. அதுக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று பண்ணித்தர சொன்னாங்க. அதுக்காக பேசணும் ஒரே டேக்கில் பேசி முடிச்சே ஆகும்னு சொல்லிட்டு பேசினேன் மக்களே. 3 மணி நேரம் பேசினேன். அப்படியே தொண்டை தண்ணி வற்றி என் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய வீடியோ கூட அவ்வளோ கஷ்டப்பட்டதில்லை. குட்டி வீடியோக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து வாத்துக்கறி. ஸோ அதனால் நான் காலை அந்த 3 மணி நேரம் வீடியோ பேசுகிறேன் பார்த்தீங்களா, அது பேசலை அப்படின்னா காலையே சமைச்சு மத்தியானம் சாப்பிட்ருப்போம். ஸோ அந்த வீடியோ பேசி டைம் ஆனம் காட்டி இப்போ மத்தியானம் சமைச்சு நைட்டு சாப்பிட போகிறோம். கரெக்டாக இருக்கும். நைட்டு ஒரு வேலைக்கு தான் வாத்து கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் வெயில் இந்த மாதிரி என்ன சொல்கிறது மழை நான் இன்னும் இதுக்கு முன்னாடி ஒரு 2 வாரமாக அது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு. கிளைமேட் வந்து கொஞ்சம் மேகமூட்டமாக நல்லா இருந்துச்சு. இப்போ மறுபடியும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெயில் தான். வெயிலில் சமைச்சு சாப்பிட்ற விட நைட் டைம் சாப்பிட்டா தாங்க சூப்பராக இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால வாங்க மக்களே வாத்துக்கறி செய்ய போகிறோம். குடிக்கிறதுக்கு தண்ணி மக்களே அதான் கொஞ்சம் வெயிலாக போச்சுங்களா, அதனால் தண்ணி அண்டாத்தீங்களா சூடறிச்சு. அதனால் ஊற்றிட்டு மறுபடியும் இப்போ மோட்டர் விட்டு ஜம்முன்னு குழுன்னு இருக்குது. பைப்லேயே குடிங்க. நெக்ஸ்ட் மக்களே வாத்தையும் பிடிச்சாச்சு. இந்த வாத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வாத்து கொண்டாந்த மக்கள்ஸ். அதில் வந்து ஒரு வாத்து வந்து அது தன்னை பேர ஃபிக்ஸ் வந்த மாதிரி இறந்துருச்சு. அது வந்து ஆண் வாத்து, இது பெண் வாத்து மட்டும் இருந்துச்சா. இதுக்கு ஒரு ஜோடி கொண்டாந்து உள்ளான்னு தான் நினச்சோம். ஆனால் இந்த வாத்து வந்ததுக்கப்புறம் என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்க அப்படின்னா கோழிகளுக்குலாம் நோவு வர ஆரம்பிச்சிருச்சு. வாத்து வளர்த்தணும் அப்படின்னா கோழி வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா கோழிகளுக்குலாம் நோவு சீக்கிரம் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் ரெண்டாவது இது வந்து கச்ச நீ தண்ணியில் போய் இது பண்ணுறதுன்னு ரொம்ப பண்ணிட்டு இருந்தா. சரி பார்த்துட்டு சரி இன்னைக்கு பக்கம் சம்பவம் பண்ணிடலான்னு முடிவு பண்ணி காய்க்குள்ளமே பண்ணிடுவோமா? ஓகே. எப்படி சுடுதண்ணி கலப்படம்படி பசிக்கிற ஈஸியாக இருக்கா? ஓகே மக்கள்ஸ். நிறையா ஆமாங்க. இதில் முடி தான் அதிகமாக இருக்கும். உள்ள கறி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்க மாட்டிருக்கு. ஆக்சுவலாக இந்த வாத்து இப்போ இல்லை இன்னமே வந்து ஏமா ஒரு 2 கிலோவோ 3 கிலோவோ வர ரேஞ்சுக்கு வருமாமா. இப்போ இது என்ன ஒரு 6-7 மாதம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து வெயிட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒரு வேளைக்கு நைட்டு கரெக்டாக இருக்கேன். நைட்டு கரெக்டாக இருக்கும். இது நெய் விட்டு வருமாமா இந்த வாத்து? இது வந்து கூஸ் வாத்து இல்லை மணி வாத்து. கால் நீளமா இருக்குதாயா? குடிக்கிறோம் சுடுறதில்ல. இது சொரப்பு சுடுது. கால் குட்டியாக இருக்கிறதுனால சுடுதாம்மா. கால் குட்டியாக இருக்கிறதுக்கு சுடுதாம்மா. கடப்பாக இருந்தால் 2-3 மட்டையில் எடுத்துருவேன். இதுலேயும் கொஞ்சம் இதாக தான் இருக்கு. இங்கே பாருங்களேன், இந்த தேங்காயெல்லாம் நீங்கள் விலை விற்றப்போ 30 ரூபாய்க்கு போயிருக்குமுங்க.
ஒரே இது அது நரம்புவா தட்டணும் பாப்பா. காய் தான் பெருசு, தண்ணி இருக்கு. தண்ணி நிறைய இருக்குது. உள்ளடு. ஓகே, அதான் இந்த நரம்பு இருக்குல்ல, இதுதான் வந்து தேங்காய்க்கு நரம்புன்னு சொல்லுவதா. இதே ஒரு தேங்காய்க்கு 3 நரம்பு இருக்கும், 3 பகுதி. இங்கே பார்த்து அடித்தோம்னா தேங்காய் ஈஸியாக உடைக்கலாம். நல்லா நேர் உடையும் இதை இந்த மாதிரி. ஓகே, அடுத்த கட்டமா வடி. இந்த வடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்லவிக்கு வளகா பண்ணமல்லங்க, அப்போ ஏதோ ஒரு பொருளுக்கு இலவசமாக கொடுத்தது. இலவசமாக கொடுத்ததா? நெய்க்கு இலவசமாக கொடுத்ததாமா. ஓகே, இந்தாடா, இந்த வாருங்க மக்களே, நீட்டாக வடிச்சாச்சு. குடி, இதை குடிச்சு பாரு. இது இந்த மாதிரி நல்லா வைக்கிறேன். இது செம்ம டேஸ்ட், இனிப்பு பரவாயில்லையே. எப்படி இருக்கு? இனிப்பு தேங்காய் நல்லா இருக்கு மக்களே. இந்த மாதிரி இது தேங்காய் அருமையான தேங்காய், அப்படியே சாப்பிட்றதுக்கு அருமையாக. ஒரு சில தேங்காயெல்லாம் சாப்பிட்டோம்னா நரன்னு போகும், திங்கவே முடியாது, முழுங்கவே முடியாது. இதெல்லாம் தின்னு அப்படியே மாவு மாதிரி போகும். இந்தா சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்குது. செம்ம. ஆக்சுவலாக ஏமா எல்லாம் கொஞ்சம் முளை பொங்க போச்சு. ரொம்ப கசகசம் கிடக்குது. இன்னும் பாருங்க மக்களே, அப்பளை இது பொசிக்க ஆரம்பிச்சது, வாட்ட ஆரம்பிச்சு. இன்னும் 2 சேவலே பண்ணியிருக்கலாம். ரொம்ப லேட் ஆகுது, ஏன்னா அந்த முளை பொங்கு வந்து நிறைய இருக்குதுன்னு வைங்களேன். கேஸில் வாட்டுறது எப்படி இருக்குது? நல்லா பட்டி சட்டிங்குதே. இப்போ வரும் பாருங்க மக்களே அந்த நெய். அது வரும் நெய் இப்படி தான் வரும். இப்போ வருது பாருங்க நெய் மாதிரி. அடா இப்படி நெய்யாக வந்தால் தாங்க செமையாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. அதுக்கடுத்து வீட்டுக்காவிலேருந்து இந்த வறுத்து வச்ச வெங்காய மிளகாய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிளகு சாந்து ரெடி பண்ணுறதுக்கு. இதுக்குள்ளே வந்து சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு போட்டிருக்காங்க. அதாவது கொடைக்கானல் அந்த ஒத்த பூண்டு இருக்குமில்ல, இதெல்லாம் வந்து பூண்டு மக்களே, வெங்காயம் கிடையாது. ஒரே ஒரு இதாக இருக்கும், வெங்காயம் மாதிரி இருக்கும். பூண்டு, சோம்பு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி பொடி போட்டாச்சு, மிளகா போட்டிருக்குது. சரிங்களா? இதையெல்லாம் போட்டு எண்ணெயில் வந்து வறுத்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? சூப்பர். இஞ்சி பாப்பா, இஞ்சி போட்டிருக்கா? இஞ்சியும் போட்டிருக்காமா பல்லவி. அடுத்தது பட்டை. ஓகே, வாத்துக்கு வந்து இன்னும் மேலும் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு துருவி வச்ச தேங்காய் வந்து துருவி வச்சாச்சு. அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா அந்த பிரியாணி செலவில் இருக்கல்லங்க, இது வந்து எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து வாத்துக்கறிக்கு போடுவோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து கறிவேப்பிலை, அப்புறம் ஆனியன், பெரிய ஆனியன், உப்பு. ஓகே பல்லவி, அவ்வளோதானே? என்ன இருக்கா? என்ன ஏலக்காய் போட்டு அரைக்கணும். இதெல்லாம் தனியாக அரைக்கணுமா? ஓ, இதோட வேவா? எது தேங்காய் உள்ள சேர்த்தா? தேங்காய், ஏலக்காய், அவ்வளோதானா? அதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. இதில் வந்து இப்போ இந்த மிளகு சாந்தோட தேங்காய், அதுக்கப்புறம் ஏலக்காய். கட். எத்தனை ஏலக்காய்? 2. ஓகே, போடலாம். அடுத்த கட்டமாக மஞ்சள் பொடி எடுத்துகிட்டு போய் கொடுத்துறேன். அடுத்த கட்டமாக மஞ்சள் தூள் போட்டுங்க. இல்லை இது பண்ண வேண்டியதான், ஆளாச வேண்டியதான். மோகமாம் கால் பண்ணுறாரு. இருங்க மக்களே, சரி இருங்க, வெடி எடுத்துகிட்டு கூட பேசிக்கலாம். இது பண்ணு சரிம்மா. ஹலோ மாமா. ஓ, மராத்தானா? மராத்தான் எல்லாரும் கலந்துக்கலாம், வயசான கேள்வி கேட்ட வரைக்கும் கலந்துக்கலாம். அது ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்க மேம் சார். நான் உங்களுக்கு லிங்க் நான் பண்ணித்தர விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க, நான் பேசிக்கலாம், வாங்க, நான் பண்ணித்தரேன். ஓடலாமா? நம்ம 2 ஓடலாம் மரத்தானே? ஹலோ, எல்லாம் சட்டையெல்லாம் தீ வச்சிட்டு இருக்கிறாரு. ஓடிடலாம் கெட்டி. ஏமா
ஆஹா அப்படியே எடுத்து போட்ட எடுத்த செமையாக இருக்கு. எடுத்தா. அம்மா, அப்படியே செம்மையா இருக்குதா. ஓகேங்க மக்களே, அவ்வளோதான். ஜம்மு நல்லா அரிஞ்சிக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு போயிட்டு ஜம்முன்னு கறி வெட்டி சமைக்க வேண்டியதுதான். மக்கள்ஸ் ஓகே சாமி, சூப்பர். அம்மாடி அப்பா, அடுத்த கட்டமா கறியை வெட்ட போகிறோம். நல்லா கிளாரிட்டி இருக்கா? உட்காந்துக்கா மாதிரி இப்படி இல்லாமா? லெக் பீஸ் போட்டுட்டா? அவதான் ஒரு லெக் பீஸ் எனக்கு ஒன்று முகுந்துக்கு அப்படிங்கிறான். எப்படி இருக்காது? நல்லா சாதப்பா, லெப்பித்தி இது இருக்குது. செமையா இருக்குமல்ல? காடை மாதிரி. கம்மிட்டு ஏய், கறி வெட்டுமா பக்கத்தில் கூட போயிட்ட. நான் தொட்டு காத்துறேன். அந்த காரெல்லாம் பேரிங்க போ. கறி நல்லா வெட்டுறது நல்லா ஈஸியாக இருக்கு சொல்லி. எனக்கு ஒரு லெப்பித்து. எனக்கு லாலிபாப். இப்படி அடிக்கிறேன். எனக்கு ஒரு லாலிபாப். கேக்குது. ஓ, கறி வெட்டிட்டு இருக்கிற? வாட்டுக்கறி வரீங்களா? சரி ஷிஃப்ட்டுக்கு போயிட்டீங்களா? சரி பண்ணிடலாமா? பண்ணிடுவோம். 11 கிலோமீட்டர் போட்டுடலாமா? அதான் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? சரி மாமா. மோகன் மாமா. சரி மாமா, நான் போட்டுறேன். ஷூ இருக்கா? ஷூ இல்லைனாலும் ஓடலாம், வெறுங்காலி ஓடலாமா? இருந்தாலும் ஷூ இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமல்ல? 11 கிலோமீட்டரு வாங்க, ஸ்பான்சர் கேட்கலாம். எங்கள் மோகன் மாமா வராரு, ஷூ ஸ்பான்சர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் கிடைக்குது. எங்கள் மாமா வராதுனாலே அது எங்கள் மாமனை பார்க்கறதுக்கு எங்கள் சப்ஸ்கிரைபர்லாம் வருவாங்க. அதனால ஸ்பான்சர் பண்ணுங்க ஷூ அப்படின்னு கேட்கலாம். சரி மாமா, சரி 2 பேர் ஓடுறோம். ஓகே சரி மாமா. எங்க கம்பெனியா? சரி சரி மாம் சார். பாருங்க பீஸ் அப்படியே லட்டு பார்த்தா பன்னிக்கறி மாதிரிங்க. இதெல்லாம் அப்படியே இதுதான் சடதை. ரெடி பல்லவி 1.5 கிலோ வருமோ? கண்டமா பீஸ் பாருங்க மக்களே. சரிதா? நல்லா லட்டு சரியான பீஸ். இதெல்லாம் பெருசாச்சுன்னு 3 கிலோ வருமா? ஓகே, அடுத்த கட்டமாக கோழிகளை நீக்கூட வேண்டியது தான். சாயந்தரம் ஆச்சுன்னு இப்போல்லாம் அது உள்ளே தான் செட்டுக்குள்ளேயே தான் வளர்த்தணுமுங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக மாட்டேங்குது. அதனால் சாயந்தரம் ஆச்சுன்னா நல்லா வெளியே நீக்கி விட்டுறது. தாய்க்குளம் அடுத்த கட்டமாக ஏய் சாமாப்பா எல்லாம் கொண்டாந்தாச்சு. இது வந்து மிளகு சாந்து, மஞ்சப்பொடி, அப்புறம் பிரியாணி செலவு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, தக்காளி, அப்புறம் அப்படியே வாத்தா மக்களே. அப்புறம் அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் மசாலா, கறி மசாலா 2மே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதில் பட்டையை மட்டும் இடிக்கணுமா? இந்த பட்டை இருக்கு பாருங்க, இதை மட்டும் பொடியாக்கி போடணும். ஓகே சூப்பர். அடுத்த கிடமா அடுப்பத்து வச்சாச்சு. வடச்சட்டியில் ஒரு இரும்பு வடச்சட்டி ஒன்று வாங்கணுமா? வாத்தால இரும்பு வடச்சட்டி வச்சா சூப்பராக இருக்குமாம்மா. அடுத்த கட்டமாக நாட்டு செக்கு கடலெண்ணெய் ஊற்றலாமா? பார்த்து வெளியே தெரிச்சிருப்போது. எண்ணெய் ஊற்றுறோமுங்க, சுத்தமான கடலெண்ணெய். மக்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டு கடுகு எடுக்கல. ஆக்சுவலாக கறிக்கு வந்து கடுகு யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அன்றைக்கி மனுஷூர்வமா கடுகு போட்டு வருத்தாரில் இது அங்கே சத்தியமங்கலத்தில் மாமியார் வீட்டில். அதனால் கடுகு போட சொன்னேன். நெக்ஸ்ட்டு பல்லவி இந்த பக்கம் பட்டை இடிக்கிறார்.
இத்தனை பட்டை போடணுமா அவ்வளவே? அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. வாசமாக தான் இருக்குமா? சரி ஓகே ஃபெடி. இன்னும் பிரியாணி செலவில் பட்டே இல்லை. சரி ஓகே போடலாம். போதுமா. கறிக்கு கடுகு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இங்கே மஞ்சள் போட்டால் செமையாக இருந்துச்சுங்க மக்களே. அப்படியே அந்த கறியோட கடுகு சாப்பிடும்போது. அடுத்து வெங்காயம் போடலாமா? ஆஹா செம வாசம் கடுகு பொரியிறது. அடுத்தது வெங்காயம். அடுத்தது கருவேப்பிள்ளை. கருவேப்பிள்ளை அப்படியே ஒவ்வொன்று எடுத்து போட்டுட்ருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க மக்கள், பட்டை கூட கல்லுப்பு சேர்த்து அடிச்சா ஈஸியாக அடிச்சிடலாம். இடி வா கைகி வச்சுக்காதரா. காய்குளம். அடுத்தது தக்காளியா? போடலாம். சூப்பருங்க, தக்காளி போட்டாச்சு. உப்பு தக்காளி வணங்குறதுக்காக உப்பு கொஞ்சம் போடலாமா? போடுங்க. தக்காளி வணங்கிச்சா? அடுத்தது மஞ்சத்தூள். இங்கே போடுங்க. மஞ்சப்படி கறி போட்டு தானே போடுவா? சரி போடு. பல்ல இங்கே எடு பாப்பா. சூப்பர். அழைச்சாச்சா கொஞ்சம் அடிக்கலாம். காய்குளம். அடுத்தது சிக்கன் மசாலா போட்டுடலாங்களா? போட்டு விடுங்க. மசாலா கடை மசாலா. ஓகே, கொஞ்சம் கறி மசாலா போடலாமா? இந்தாங்க கறி மசாலா. டேக் சக்தி கறி மசாலா. போடலாம். சூப்பர். போடுமா? போதுமா? ஆமாம். என்ன விளவி இது போடணுமா? இந்தாங்க இதை போடுங்க. பிரியாணி செலவு. போடலாம். இது அப்போ கறி இது மாட்டிருக்கு. டீ கம்மிமா கறி போடலாமா? போடுங்க. போடலாம். அடுத்த கட்டமாக வெட்டி வச்சா வாத்து கறிங்க போடலாமா? அப்படி ஒரு கிளறு நல்லா. அப்படி ஆஹா, லெக் பீஸ் எல்லாம் அப்படியே நல்லா குக் ஆகிட்டு இருக்கப்பா. அப்படி செம செவன் தண்ணி கொண்டாடுறானா? கொண்டா சாமி, அவனே போய் கொண்டாடுறான்ப்பா. கொண்டா ஊற்றலாமா? சூப்பரு. ஊற்றுங்க மக்கள். கறிக்கு மெயினே இந்த மிளகு சாந்து தான். கவுத்தாச்சுங்க. சரிண்ணே. ஆஹா கிளறுங்க. ஓ அதை இது பண்ணி ஊற்றணுமா? அது அப்புறம் ஊற்றிருக்கலாமல்ல. சரி விடுங்க. கரெக்டாக இருக்கு. பெரட்டோன்னு. இதுதாங்க வாத்துக்கறி ஸ்பெஷலு. உள்ளே வந்து நம்ம நாட்டுக்கோழியை விட இதில் என்ன எக்ஸ்ட்ரானா தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்காமா? தேங்காய் மட்டும் அரைச்சி எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோங்க மக்களே. அவ்வளோதான். அப்புறம் இந்த பிரியாணி செலவு. வாத்துக்கறிக்கு பிரியாணி செலவா அப்படின்னு சொல்லி சில தாய்மார்கள், சில குடும்ப பெண்கள், சில ஆண்கள், சமையல் கலை தெரிஞ்ச ஆண்களோடு நினைப்பீங்க. சில பேருக்கு தெரியும் போடுவாங்க. ஆனால் நல்லா இருக்குங்க மக்களே. அந்த கவிச்சி வராதுன்னு வைங்களேன். அதுக்காக மெயினாக வாத்துக்கறி கவிச்சி வராது. ஆமாம் பல்லவி. அவன் சொல்லிட்டு அப்படி சொல்கிறீங்க. நீங்கள் அப்படிங்கிற. ஆமாம் பல்லவி, நான் சொல்கிறியா? சும்மா சொன்னேன். என்னோட ஒய்ஃபு நான் சொல்லுவேன். ஓகேம்மா, கொஞ்சமாக போடுறியா? போடலாம். அடுத்தது பட்டை போடுங்க. பட்டை அரைச்சிக்கிட்டு அப்புறம் போடவே இல்லை. கொட்டுங்க, அப்படியே கொட்டுங்க. எஸ், பட்டையும் போட்டாச்சுங்க. அவ்வளோதான். எல்லாம் போட்டாச்சு இருக்குது கிட்டத்தட்ட. கொத்தமல்லி தலை தான் நீ ஒன்று பாக்கியா? அது கடைசியாக. கலர் விடுங்கம்மா மக்களே. பாருங்க மக்கள், ஜம்னு இன்னும் தண்ணி ஊற்றோனியாம்மா? இந்த கொஞ்சம் கொதிக்கிட்டேன். வெந்து வரையில் இப்படி இருக்கணும்.
மக்கள் அடுத்து தண்ணி நடந்த கலர் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? மிளகுச்சாந்து அரைச்ச மல்லங்க. அப்புறம் அதுலேயே தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டேன் அந்த குண்டாவிலேயே. எப்படிம்மா போதுமா? இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம். தவணை கொண்டா தண்ணி ஊற்றி குண்டா தண்ணி இருக்குதா? இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம் இருக்குது போதுமா? இல்லை இல்லைங்க மக்களே, போதும் தண்ணி போதுமானது. ஏன்னா கறி முழுவதும் குட்டியாச்சு. ரெண்டாவது வந்து ரொம்ப கெல்ட்டி வாத்தாலாம் இல்லை, இலவாத்து தான். ஸோ அதனால் வந்து வெந்துடும். மூடிச்சலாமா? முடிச்சிரு மக்கள். அடுத்த கட்டமாக டாடி சிம்பிள் எடுத்துருக்காரு. மேட்சா நல்ல மேவு, அருமையான மேவு, நல்லா இருக்கு. பிடிச்சி கொண்டாந்து கொடு. அப்படியே வச்சு விடுமா. அப்பா திருப்பி வாங்கி வச்சுடு. எதுக்கடா நான் விடுங்க, வைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்திரிச்சிடலாம். வைமா அவங்கச்சா. அட ஏன்டா மண்டிக்கு போட்டுக்கிட்டேன். அண்ணா கொஞ்சம் முன்னாடி வையே. ஐயோ வைக்கிறே வேறு உங்களுக்கு அந்த குடிப்பின்னு பார்த்தா விடு. அட இல்லை விடு. அட ஏன்டா ரே. அவ்வளோதான் மக்கள். வாங்க கொண்டே போட்டு அதுக்குள்ளே அங்கே வந்து கறி கொதிச்சிடும். ஆஹா மோ மன கொளுத்துதே. இந்த வழி வட்டாரமே மணக்குதுங்க மக்களே. அந்த அளவுக்கு மனா இந்த கொதி வர ஆரம்பிச்சிருச்சா? கொதிக்குதா? எடுங்க. செமையாக இருக்குதே மக்கள். சும்மையாலுமே சீரியஸாங்க செம்ம வாசம். இருசாமி சாப்பிட்லாம், ரெடி ஆயிடும் மக்களே. அடுத்ததாக வாத்துக்கறிக்கும் இட்லிக்கும் செம்மையாக இருக்கும். இட்லி குண்டாவில் இட்லி வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த இட்லியில் ஒரு ரகசியம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, மாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பும் சோளம், வெள்ளைச்சோளமும் நாட்டுக்கம்பு காட்டுக்கம்பு இருக்குல்ல, அதுவும் போட்டிருக்கு சரிங்களா. அதுபோக நிறையா பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டீங்க, அதாவது இட்லி ரெசிபி சொல்லுங்கள் இட்லி மாவுன்னு சொல்லி. இட்லி மாவு, அரிசி, உளுந்து, சோளம், கம்பு இதெல்லாமே போட்டு அரைச்சிட்டு வந்து தான் இப்போ நம்ம இட்லி சுட்டுட்டு இருக்கோம். இதை இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சரிங்களா. சமையல் ரெடி ஆகுதா இல்லையோ, சாப்பிட்றதுக்கு தேவையான விஷயங்களை ஜம்னு செய்ய ஆரம்பிச்சிடணும். நெக்ஸ்ட்டு வாழை இலையை எடுத்தாச்சுங்க மக்களே. வாங்க போகலாம். அவ்வளோ இன்னொரு 5 மினிட்ஸ். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க மக்களே, வாசம் அடாடாடாடா செம்ம வாசமாக இருக்குதுங்க. இன்னைக்கு செம்மத்தையான சாப்பாடு. ஒரு ஏதாவது 10 நிமிஷம் ஆயிரம் மாட்டேன் இருக்குதே. தாய்க்குளமே ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா? ரொம்ப நேரமாக கோச்சிக்கிட்டு இருக்குது. ஆஹா வாசம் தாங்க, சொல்ல முடியாத வாசம். என்னம்மா இன்னும் கொஞ்சம் கிரேவி மாட்டிருக்குதே. குழம்பெல்லாத்துக்கு வேணே, இட்லிக்கு வேணும் குழம்பு. ஆமாம் அது மாதிரி தானே இருக்குது. A few minutes later. சூப்பர் மக்களே. இன்னும் கொஞ்சம் வந்து குழம்பு இருக்குது, இன்னும் கொஞ்சம் சுண்டை விடலாம். ஆனால் இட்லிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு பத்தாது அப்படிங்கிற காரணத்தினால தாய்க்குளமே என்ன பண்ணுறோம், ஃபைனல் ஸ்டேஜ் கொத்தமல்லி தலை உள்ளே போட்டுவிட்டு ஜம்னு பண்ணுறோம். போட்டுவிடுமா? அப்படி சூப்பருங்க. கொத்தமல்லி தலை உள்ளே போட்டு விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் கிரேவியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். பட் இப்போ நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இட்லியாக இருக்குல்ல, குழம்பு கொஞ்சம் தான் இருக்குது. சூப்பர் ஆரம்பிக்கலாங்களா? சொல்லுங்க மக்களே. நல்லா இருக்குதா மக்களே? இங்கே பாருங்க மக்கள்ஸ், நல்லா சின்ன பீஸாக போட்டு சூப்பர். ஆமாம் சாமி, ஆமாம் அப்படித்தான். அடுத்து பாருங்கள் மக்களே, இங்கே வந்து இட்லி சரிங்களா. இட்லி இந்த கலரில் இருக்கிற காரணம் வந்து உள்ள சோளம் கம்பு போட்டிருக்கிறது. அதான் அப்படியே சொன்னேனே, சுட இட்லி. அப்புறம் ஆஹா செம்ம. இங்கே பாருங்க மேலே அப்படியே வெளிச்சத்துக்கு கொண்டாந்து காட்ட முடியுதான். ஆக்சுவலாக வானம் கீழே கறி, அங்கே உள்ளே இருக்கங்காடி கூட சரியாக தெரில, நல்லா தெரியுது பாருங்கள். அப்படியே அந்த எண்ணெய் விட்டது சூப்பராக தெரியுதுமா. தாய் குளமே அப்படியே லைட்டாக தண்ணியை போட்டு விடுங்க. சூப்பர். அது போட்டாச்சு சாமி, அப்பளவே போட்டாச்சே. வைமா பசிமாம்மா. காலையிலேருந்து
மத்தியானம் சோறு திங்கலைங்க மக்களே நான் ஒன்று நல்லா இட்லி கரையே போயிருந்தாங்க. அது கம்பு சோள வாட்டா இட்லி அப்புறம் இந்த கலரில் தான் இருக்குது. போதும் மிச்சம் 3 இட்லி. எப்படி நல்லா தெரியுதுங்களா? கம்பு சோளம்லாம் தெரியுதா? அப்படி அங்கங்கே ஏதாவது தெரியுது கருப்பு கருப்பாக தெரியுது, அதெல்லாம் கம்பு. அம்மா ஆஹா ஆடா இப்போ நல்லா தைராய்ட் ஆயிடுச்சு. கரெக்டுமா. ஆக்சுவலாக அப்பளையாக கூட கொஞ்சம் இதாக இருந்தது, என்ன குழம்பு அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ நல்லா செமி கிரேவி ஆயிடுச்சுங்க. கொண்டாங்க அப்படி கரெக்டாக எனக்கு எந்த பீஸ் வேணுமோ அந்த பீஸு. அதாவது லெக் பீஸில் 2வது பல்லவி இங்கே பாருங்க, பேக் பீஸு. ஆக்சுவலாக இது வந்து மக்களே பேக்கில் வந்து சதை தான் சரிங்களா. இதில் வந்து வேறு எதுவும் இருக்காது, அந்த சதை மட்டும் இருக்கும், அந்த குடல் வர பகுதி இருக்காது. பின்னாடி டிக்கி வந்து சதை மட்டும் வெறும். சரி ரைட்டுங்க, அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறத விட செயலில் இறங்கினா தான் நல்லாயிருக்கும். பல்லவி லெக் பீஸ் வேணும் உனக்கு? சாப்பிட்டா நன்றி பல்லவி. சரியான பசியில் இருக்கிற சாப்பிடலாமா மக்களே? அப்படியே அந்த லெக் பீஸை நல்லா வந்து அந்த கிரேவியில் நல்லா டிப் பண்ணி விட்டு பல்லவி செம்மப்பா. அந்த இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல மக்களே, சேலத்தில் வந்து காடை ஒரு கடையில் போய் சாப்பிட்டு நானும் மகேசனும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல, அந்த விடவே இது ஒரு படி மேலே இருக்குதுங்க. இந்த அவன் ஈரல என்னம்மா கொஞ்சமாக சாப்பிட்டு கொஞ்சம் வேணாம். அது எப்படிங்கன்னா என் வாயால் சொல்லுவேன். செம்ம டேஸ்ட்டு, அடிப்பொலி, அட்டகாசம். என்ன சொல்கிற, அதிரடியான சமைக்கலுங்க. இந்தா வாவா, அந்த கிரேவி இருக்குல்ல, இதில் இந்த இது போட்டோம்ல இலை, இந்த போட்டோ எடுத்து இப்போ குளிச்சுட்டு வந்து சாப்பிடலாம். ஆஹா இங்கே பாருங்க அந்த சதை, எவரும் சதை எழுப்புதான் அப்படியே எடுத்து அடா பல்லவே இந்த கிரேவியே எடுத்து கறியை விட கிரேவி டாப்பு டக்கர் மக்களே. நீங்களே யோசிப்பீங்க, என்னடா இந்த கேசவ பையன் எந்த வீடியோவில் பார்த்தாலும் எல்லாமே நல்லா இருக்குங்கிறானே. அது ஏன்னு எனக்கும் தெரியல. ஆனால் இன்னைக்கு கட்டாயமாக தெரிய நம்ம தாய் குலத்துடைய கை பக்குவம் வேறு மாதிரி. இட்லி இருக்கல்ல, அப்படியே தவனு அந்த தட்டில் கிரேவி இருந்துச்சல, அந்த இது தவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அப்படியே அவனை காமிச்சிரு. அவனுக்கு குட்டி தட்டில் போட்டாச்சு, காமிச்சிரு. சாப்பிடு, லெக் பீஸ் சாப்பிடு, கடிச்சு சாப்பிடுமா. ஆடிடுச்சா, சாப்பிடு. ஓகே பல்லவி. அப்படியே இட்லி பொறுத்த வரைக்கும் அந்த கிரேவியில் பிசைஞ்சு காய்க்குழமே செம்ம சூப்பராக இருக்குல்ல, ஆட்டுக்கறி மாதிரி பங்கமான டேஸ்ட்டு. அம்மா கொஞ்சம் கிரேவிமா, இங்கே கிரேவி தான் மக்கள். சும்மா அப்படியே ஒரே ஒரு சாதா பீஸு மக்கள்கிட்ட பிச்சு காட்டல, அதனால் அதிகமாக வச்சு திங்க முடியாது. சும்மா ஒரே ஒன்று. சூப்பரு. சாதம் எப்படி வந்திருக்குன்னு காமிக்கணுமில்ல மக்களே. இந்தா தெரியுதுங்களா, நல்லா வேக்காடு. டாடி சாப்பிட்லாமா? சாப்பிடுங்க மக்கள். ஃபைனலி அப்பாவும் குளிச்சுட்டு வந்துட்டாரு. அது எங்கள் அப்பா சும்மா வாத்துக்கறிக்கு இட்லிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கோழிக்கறிக்கெல்லாம் இந்த ருசி வரதில்லை. வாத்துக்கறி இட்லிக்கு பிரமாதமாக இருக்குது. அப்படியே 4 இட்லி திங்கிறது, இந்த 2 சேர்த்து 6 இட்லி திங்கலாம். எப்படி கம்பு சோளம் போட்டதெல்லாம்? கம்பு சோளம் போட்டது நல்லா தெவட்டி அடிங்கப்பா, அடிச்சுக்கிட்டே பேசுங்க. தெவட்டி சாப்பிட்டுக்கிட்டே பேசுங்க.
நல்லா நல்ல கிரேவியோடு சாப்பிடணும். அம்மா அருமை அருமை. இன்னும் இதுவரையில் வாத்துக்கறி வந்து கடையில் கூட நான் இப்படி சாப்பிட்டதில்லை. கடையில் சாப்பிட்ருக்குறேன், ஆனால் இவ்வளோ ருசி வர்றதில்லை. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அது மாதிரி இந்த கம்பு சோளம் கலக்குங்காட்டி இட்லிக்கும் இந்த குழம்புக்குமே கறிக்கு சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. சொல்லுங்க டாடி. இந்த அரிசி மாவு காட்டு கம்புனுடைய மாவு, அடுத்தது சோள மாவு, இந்த மூளை கலக்கி ஆட்டம், உளுந்து இந்த நாளையும் கலக்கி ஆட்டம், சும்மா அப்படியே இந்த இட்லிக்கும் இந்த வாத்து குழம்புக்கு உண்மையா 4 இட்லி சாப்பிட்றோம், 6 இட்லி சாப்பிடலாம், 6 இட்லி சாப்பிட்றோம், 8 இட்லி சாப்பிடலாம், 8 சாப்பிட்றோம், எப்படி 10 சாப்பிடலாம். பாத்து கறி சாப்பிட தருவாங்க. செம்ம டேஸ்டா இருக்கு. கடையில வறுத்து கொடுக்குறாங்க, இவ்வளவு டேஸ்ட் வரதில்லை. வாத்துன்னு கூட வரு வாத்து அருமையா இருக்குது. இன்னும் கடையில ஏகப்பட்ட காரம் கரெக்டா இருக்குது. உப்பு காரம், இட்லி, அந்த 4 மாவுக்கு கலந்த இட்லி எல்லாமுக்கு அருமையா இருக்குது, பிரமாதமாக இருக்குது. அது அம்மாக்கெல்லாம் சொல்ல, இட்லி சும்மா செம்ம சூப்பர். இந்த இட்லிக்குமே குழம்புக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. அதை விட கறி அதை விட அருமையாக இருக்குது. ஓகே மக்களே, வீடியோவின் நிறைவு பகுதிக்கு வந்து விட்டோம். அந்த மாரத்தான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாரத்தானில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரி, சரிங்களா? ஜூன் 22 இப்போ வர மாதம், நடப்பு மாதம் 22 நடக்குது. அதனுடைய ஆன்லைனில் நீங்கள் பதிவு பண்ணுற மாதிரி இருந்தால் அதனுடைய லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கலந்துக்கிறனா விருப்பப்பட்டு அதில் கலந்துக்கலாம், சரிங்களா? சரி, ஓகே மக்களே, பாய். இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ போட்ட லேட் ஆகிடுச்சு, சாரி. நாளையிலேருந்து 1 மணிக்கு இப்போ ட்ரை பண்ணுறேன். நான் எங்கே முடிய மாட்டேங்கிறேன்.